விஜயா சமைச்சு குடுத்தத மனோஜால வாயில வைக்கவே முடியல. என்னடா இது இவ்ளோ கேவலமா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காரு. விஜயாக்கே புரிஞ்சிருச்சு தான் சமைச்சதுல ஏதோ சொதப்பல் சாப்பிடவே முடியல. அப்படியே 2 பேருமே அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை வந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. யார் வேணாலும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் மீனா வந்து சமைச்சு குடுத்துருக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈகோ விஜயா வந்து விடல. அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை, ரவி, முத்து 3 பேருமே சாப்பிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு யாருக்குமே தெரியாம விஜயாவும், மனோஜும் வந்து அத எடுத்து சாப்பிடுறாங்க. அத வந்து அண்ணாமலை வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து கேட்கிறாரு, "இத நான் அப்பவே சொன்னேன்ல, ஏன் பண்ணல? இப்ப நம்ம எல்லாம் போனதுக்கு பிறகு பண்றியே!" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து விஜயா, "இல்ல பசிச்சுது அதான் சாப்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல இப்ப தானே நீ சமைச்சு சாப்பிட்ட. அது நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. நாங்க சொல்ல இத சாப்பிடவே இல்லையே. அதுவும் மீனா சமைச்சு நம்ம யாருமே சாப்பிடக்கூடாதுன்னுலாம் ரூல்ஸ்லாம் போட்டியே. இப்ப நீ சாப்பிடுறியே!" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. விஜயா என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே தல குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "பாரு மீனானால தான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனா மீனா அங்க போனாலும் நம்ம குடும்பத்த நினைச்சிட்டு இருக்கிறதால தான் இப்படி நமக்காக சமைச்சு அனுப்பியிருக்கா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது மீனா. எப்பதான் அத புரிஞ்சுக்க போறியோ தெரியல" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து வழக்கம் போல ஏறாத விஜயாவோட மண்டைக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஜயா இதெல்லாம் கேட்கிற மாதிரியே தெரியல. அவ்வளவு சொல்லியும் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப "நீ திருந்த மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து கிளம்பி போறாரு. விஜயா வந்து உடனே வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க, "ஒரு வரம் கிடைச்சிருக்குடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியாம்மா? எப்ப பார்க்க போறோம்? எப்ப கல்யாணம்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அலையாதடா" அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்றாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து அவருக்கே உரித்தான அந்த கேவலமான ரியாக்ஷன வந்து குடுக்குறாரு, வெட்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "கொஞ்சம் பொறு. பொண்ணோட குடும்பத்த பத்தி விசாரிப்போம். அதுக்கு பிறகு பொண்ண பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே மனோஜ் சரின்னு சொன்னாரு. "இத வந்து அப்பா கிட்ட சொன்னீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "வேணாம், வேணாம். அவர்கிட்டலாம் இப்ப பேச வேணாம். வீட்ல யார்கிட்டயுமே இத பத்தி சொல்ல வேணாம். யார்கிட்ட சொன்னாலும் இன்னும் டைவர்ஸே கிடைக்கல. அதுக்கிடையில பொண்ணு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண வேணாம். நம்ம 2 பேருக்குள்ளயுமே இது இருக்கட்டும். வெளியிலலாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. "அதுவும் சரிதாம்மா. இல்லாட்டி இவங்க ஊன்னு ஆளுக்கு ஒண்ணொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க" அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்படியே வந்து பார்வதிய வந்து காட்டுறாங்க. பார்வதி சிவம் கூட கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து பார்வதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா விஜயா. அப்ப "சொல்லு விஜயா" அப்படின்ற மாரி பார்வதி சொல்ல, விஜயா வந்து சொல்றாங்க, "பார்வதி, மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்து நான் இன்னைக்கு மார்னிங் வந்து பேசியிருந்தேன்ல, அவங்கள பார்க்க போறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ வாரியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே பார்வதி கேட்குறாங்க, "ஏன் அண்ணன் வரலையா? நான் வரது சரி இருக்கட்டும். உங்க வீட்ல இருந்து வேற யாருமே வரலையா? நீ மட்டுமா வரப்போற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "நான் தான் சொன்னேன்ல, இந்த விஷயத்த வந்து நான் இப்ப வீட்ல போய் சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க எல்லாருமே குழம்புவாங்க. இன்னும் டைவர்ஸே குடுக்கல. அதுக்கு முதல்லயே வந்து கல்யாணத்த பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அதனால நீ தான் சரியான ஆள். நீ வா போவோம். நீயும் மனோஜுக்கு வந்து ஒரு ஆன்டி மாதிரி தானே வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க, "சரி நான் வாரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இவங்களுக்கு பொண்ணு புடிச்சு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம பொண்ணு வந்து பெரிய இடம் அப்படின்றதும் விஜயாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க வந்து பொண்ண பார்க்கறதுக்கே ஓகே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய லம்ப் அமௌண்ட் ஒண்ணு வந்து வரதட்சணையா குடுக்குறதுக்கும் ரெடி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனோஜுக்கு கார், அது மட்டும் இல்லாம வீடு குடுக்குறதுக்கும் சம்மதிச்சிருக்காங்களாம். அப்புறம் வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க, விஜயாவ தட்டி கேட்குறாங்க, "மனோஜுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. விஜயா வந்து "கொஞ்சம் சும்மா இரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து கேட்குறாரு, "பொண்ண காட்டவே இல்லையே, எப்ப காட்டுவீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா வந்து மறுபடியும் மனோஜ பார்த்துட்டு காது கிட்ட வந்து சொல்றாங்க, "கொஞ்சம் அலையாம இருடா, பொண்ணு வரும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிம்மா, சரிம்மா" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்படியே பொண்ண வந்து கூட்டிட்டு வராங்க. பொண்ண பார்த்தோனே மனோஜுக்கு வந்து பார்த்தோனே புடிச்சு போயிருச்சு. "எனக்கு பொண்ணு ஓகேங்க" அப்படின்ற மாரி உடனே சொல்றாரு. அப்ப பார்வதி சொல்றாங்க, "சரி பொண்ணுக்கு என்ன மாதிரி அப்படின்னு கேளுங்க" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து ஓகே தான். நாங்க ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ காட்டிட்டோம். பொண்ணு புடிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி என்ன கண்டிஷன்?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பொண்ணோட அப்பா வந்து சொல்றாரு, "இல்ல என் பொண்ணுக்கு வந்து வரப்போற மாப்பிள வந்து இதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் வந்து ஏறெடுத்து பார்த்துருக்க கூடாது அப்படின்றது தான். அதாவது இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணியிருக்க கூடாது. அது மட்டும் தான் வேணும். மத்தபடி எதுவுமே கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து அப்படியே ஷாக்கிங்கா வந்து விஜயாவ வந்து பார்க்குறாரு. விஜயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி, "இதத்தானே நான் அப்பவே சொன்னேன். நீ சொல்ட்டியா? இல்லையா?" அப்படின்ற மாரி விஜயாட்ட வந்து சைலன்ட்டா கேட்குறாங்க. விஜயா வந்து பார்வதிய வந்து அப்படியே "கொஞ்சம் இரு" அப்படின்னு அடக்கிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என் பையன் வந்து சுத்த தங்கம். அவன் வந்து படிப்பு, படிப்பு, படிப்புன்னே இருந்துட்டான். இப்ப வந்து பிசினஸ்ன்னு பிஸி ஆயிட்டான். அதனால அவனுக்கு வேற எண்ணம்லாம் கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படின்னா சந்தோஷங்க. அப்ப வந்து கூடிய சீக்கிரமே கல்யாணத்த வச்சுக்கலாம். அடுத்த மாசமே நல்ல தேதி இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே வந்து விஜயா வந்து மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. "ஏங்க அவ்வளோ அவசரமா? கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேருமே பேசி பழகட்டும். ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணத்த வச்சுக்கலாமே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பொண்ணோட அப்பா
ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்படியெல்லாம் லேட்டாலாம் பண்ணக்கூடாதுங்க. ஏர்லியாவே பண்ணி வச்சிரணும். அது மட்டும் இல்லாம உங்க பையனுக்கும் வயசாயிட்டே போகுது. பொண்ணுக்கும் வயசாயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம, சரிங்க நான் வந்து வீட்ல போய் வீட்டுக்காரங்கட்டயும் பேசிட்டு ஒரு முடிவு ஒண்ணு சொல்றேன். எங்களுக்கு பொண்ண புடிச்சிருச்சு. டேட்ட மட்டும் அதுக்கு பிறகு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப உடனே வந்து பொண்ணோட அப்பா வந்து பொண்ணோட நம்பர வந்து மனோஜுக்கு குடுக்குறாரு. மனோஜும் அந்த நம்பர வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமா வராரு. வரும்போது வந்து பார்வதி கேட்கறாங்க, "ஏன் விஜயா இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணத்த பண்ண பார்க்குற?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் என்ன பொய் சொன்னேன்?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. "இல்ல நீ வந்து மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணமான விஷயத்தையே சொல்லல போல இருக்கே அங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா சொல்லல. சொன்னா யார் பொண்ணு தருவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ தானே சொன்ன பையன் அப்படி படிச்சிருக்கான், இப்படி படிச்சிருக்கான். ரோஹிணி இல்லன்னா பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க மனோஜுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தானே பில்டப் குடுத்த. இப்போ வந்து இவ்ளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு பையன் வந்து இதுக்கு முன்னாடி லவ் கூட பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆயி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா எப்படி ஏத்துப்பாங்க விஜயா? ஏன் இப்படி பண்ற? அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அத பத்தியெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உன்ன வந்து ஒரு சப்போர்ட்க்கு வர சொன்னேன். வந்தியா? போனியான்னு இரு. அத விட்டுட்டு இதுல எல்லாம் தலையிடாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே பார்வதிக்கு பயங்கர ஷாக்கு. கூட்டிட்டு போறதுக்காக அப்படி கெஞ்சி கெஞ்சி எல்லாம் பேசினா, இப்ப வந்து பாரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னோனே என்ன வந்து எப்படி கழட்டி விடுறா அப்படின்ற மாரி பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்ச பார்வதி நேரா வந்து முத்துவ பார்க்க போறாங்க. முத்துக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. முத்துக்கு பயங்கர கோவம். "அம்மாவா இப்படி பண்ணாங்க அத்த?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா உங்க அம்மா தான் பண்ணாங்க. உங்க அம்மா வர வர ரொம்பவே மோசமா பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி பார்வதி வந்து சொல்றாங்க. "சரி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அத்த" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. "சரிப்பா இத வந்து எப்படியாவது அப்பா கிட்டயே சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இல்ல அப்படின்னா நாளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் அப்ளை பண்ண பையன் தான் மனோஜ் அப்படின்னு தெரிய வந்தா பொண்ணு வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம் போல தெரியுது. பெரிய கை மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி அத்த நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி நேரா செம்ம கோவத்துல வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அண்ணாமலைக்கு செம்ம காண்டு. இவ திருந்தவே மாட்டால்ல. அவன வந்து இப்படி ஒரு புதக்குழிக்குள்ள தள்ளி விட்டதே இவ தான். இப்ப அடுத்ததா இன்னொரு பிளான போடுறாளா? வரட்டும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்ப வந்து விஜயா வந்து சந்தோஷமா அங்க வாராங்க. வந்தோனே, "என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, "மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்டேங்க. ரொம்ப பெரிய இடம், பெரிய பணக்காரங்க. மனோஜுக்கு வீடு தராங்களாம், கார் தராங்களாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே கடுப்பான அண்ணாமலை அப்படியே 2 பலார் பலார்ன்னு கன்னத்துல வைக்கிறாரு விஜயாக்கு. "நீ திருந்த மாட்டேல?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "என்னங்க அடிச்சிட்டீங்க?" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. "ஆமா நீ பண்ற வேலைக்கெல்லாம் அடிக்காம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதால தான் நீ வந்து தலைக்கு மேல ஏறி ஆடிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்றாரு அண்ணாமலை. "ஏன் என்னாச்சு? பையன் வந்து அவன் இப்ப தனி மரமா இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கணும் தானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி பார்க்கணும்னா உன் மத்த 2 பசங்களும் தனியா தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்கவங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்பட்டியா? அத விட்டுட்டு அவனுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கேஸ் கூட முடியல. அதுக்கு முதல்லயே வந்து இன்னொரு கல்யாணத்த பார்த்துட்டு வர்ற. சரி அத அவங்கட்ட சொன்னியா? அதுவும் கிடையாது. பொய் சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வீட்டுக்குள்ள வராங்க. செம்ம கோவத்துல பொண்ணோட அப்பா வந்து வாராரு. வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. "என்னங்க என்னங்க கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "என்ன அமைதியா இருக்கிறது? அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணமாகி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கானாம். இன்னும் டைவர்ஸ் கூட கிடைக்கல. என் பொண்ணு என்னடான்னா இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பையன் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இவன கட்டி வைக்க பார்க்கிறீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. "என்னங்க அவன் இவன்னு பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கோவப்படுறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நீ கொஞ்சம் வாய மூடு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணோட அப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. மன்னிச்சிடுங்க. இது வந்து அவளா எடுத்த ஒரு முடிவு. அவ வந்து நம்ம யார்ட்டயுமே சொல்லாம இந்த வேலைய பார்த்திருக்கா. எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து கிடைச்சதுக்கு பிறகு தான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவ வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. எங்க யாருக்குமே தெரியாம இந்த வேலைய வந்து பார்த்திருக்கா. எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து பொண்ணோட அப்பா வந்து சொல்றாரு, "நீங்க வந்து எவ்வளோ தன்மையா வந்து நடந்துக்கிறீங்க. எவ்வளோ உண்மையா இருக்கீங்க. ஆனா உங்க பொண்டாட்டியோ, உங்க பையனோ அப்படி பண்ற மாதிரியே தெரியல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே அண்ணாமலை வந்து நேரா விஜயா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. முத்து ஒரு பக்கம் வந்து விஜயா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து முத்து வந்து சொல்றாரு, "மன்னிச்சிடுங்க சார். நாங்க வந்து உண்மையா டைவர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு தான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம். அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிங்க. ஆனா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்காது. அதனால அடுத்த வாட்டி பொண்ணு பார்க்கிறப்போ உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. நல்ல வேளை பொண்ணையும் மாப்பிள்ளையும் வச்சு போட்டோ எடுத்தோம். அத வந்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புன நேரம் தான். அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த பையனோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் தான். அப்ப அவங்க சொல்லி தான் இப்படி தெரிய வந்திருக்கு. இல்ல அப்படின்னா பாருங்க நாங்க நம்பி ஏமாந்துருப்போம்" அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து, "அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் சார். நாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்போம். அம்மா தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க. மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் இருக்கட்டும்பா. இனிமேலாவது பார்த்து நடந்துக்கங்க. உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அண்ணாமலை, முத்து ஆள் ஆளுக்கு வந்து அப்படியே வந்து விஜயா
வந்து செம்மையா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படிதான் நாளைக்கு எபிசோட் அது மட்டும் இல்லாம அப்கமிங் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.